சார் சனிக்கிழமை வந்து ஜனநாயகனோட பாட்டு ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 1 டேல 12 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. பட் ஆஸ் யூஷுவல் கான்ட்ரவர்சி எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அது நான் வழக்கமாக நடக்கிறது தான். வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்க கேட்க பிடித்தமான ஒரு பாட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அது பிடிக்கல, இது யாரும் கேட்கல, பழைய சாங் மாதிரி இருக்குது அப்படின்னும் போது 12 மில்லியன் மேலே போயிருக்க கூடாது. அப்போ போயிட்டு இருக்குது. இன்னும் இதெல்லாம் தாண்டி விஜயோடைய கடைசி படம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா, அது வேற லெவலில் கொண்டு போகுது. நீங்கள் வந்து எதிர்பார்ப்பை தாண்டி பிஸ்னஸும் வேற விதமாக போயிட்டுருக்கு. ஆனால் சொல்லுவாங்க அது ஏன்னா இந்த பாட்டு வந்து அரசியல் ரீதியாக விவாதம்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து ஆமாம் லேதையா ஆமாம் பையா அப்படின்லாம் வந்து இவங்க பாஜகவினுடைய வானதி சீனிவாசன் அவங்ககிட்டலாம் கேட்க ஆரம்பிச்சு அவங்க ஆமாம் பையான்னு சொல்லியிருக்காரான் ரேஞ்சில் அவங்க ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பாடல் மாதிரியா இருக்குது. நம்ம முன்ன பேசணும் தான் வந்து ஒரு எம்ஜிஆர் பாடல் மாதிரியான ஒரு கொள்கை பாடலாக இருக்குது. வந்து இதுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த அலமி பித்தா மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கணும், போட்டோம்னா இறங்கி தேட்டரில் மேபி அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் ஏதாவது ஒன்றுல இருக்கான்னு தெரியும். நான் விட்டதே ஒரு அப்டேட் தானே. வந்து இதுவா நீங்கள் வீடியோவாக விட்டது வந்து ஒரு அப்டேட் தான். அது தாண்டி ஒன்று இருக்குது, டீசர் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, கிளிம்ஸ் வீடியோ இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்குது. இது போக போக தெரிய ஆரம்பிக்கும். வந்து முக்கியமாக கண்டென்ட் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்ற ஆச்சரியம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும்.